நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதப்படி இந்தாங்க பிடிங்க. நிக்கிலும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, அவங்க குடும்பத்துக்கு நல்ல மரியாதை இருக்கு. நீங்க வேணா பாருங்கம்மா, லக்ஷ்மி அங்க போய் எந்த தப்பும் பண்ண மாட்டா. நம்மளுக்கு அவளால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல? பெரியப்பதான் பேச போயிருக்காருல்ல, கண்டிப்பா ஏதாவது வழி வரும். அவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இப்ப நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா. நீங்க நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல, அதனால வீட்ல யாருமே சரியா சாப்பிடல. பெரியம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லதையே நினைச்சா நல்லதுதான் நடக்கும்னு பாட்டி எப்பவும் சொல்லுவாங்க. நான் இதை கொண்டு போய் வச்சிடுறேன். இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ பிளான் பண்ணிருக்கோம். ஆண்டி நீங்க மேக்ஸிமம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. ஆமா. அர்ச்சனாவும் அம்மாவும் கூட ஒரு தடவை உங்களை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரிதான்ப்பா, நம்ம எந்த விஷயத்தையும் சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியாது. ஆமா, நம்ம எதை டிசைட் பண்ணாலும் அதை செஞ்சு முடிக்க டைம் ஆகும்ல. அது மட்டும் இல்லாம கல்யாண விஷயத்துல எல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. சரிதானே? ஹலோ சார். சொல்லுங்க. சாரி சார், இப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா சார், இன்டீரியர்ஸ்க்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டை நான் உடனே பே பண்ணி ஆகணும், இல்லைன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க சார். சீக்கிரமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுங்க. எங்க வீட்டுக்கு மருமக வர போறாங்க. எவ்வளவு பே பண்ணும்? டோட்டல் அமௌண்ட் 4 lakhs ஆகுது சார். நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா. சம்பந்தி, இவர்தான் எங்க மேனேஜர். வீட்டு இன்டீரியர் டெக்கரேஷனை இவர் தான் பாத்துக்கிறாரு. கல்யாண ஏற்பாட்டையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. அப்புறம் மேனேஜர் இவங்க தான் எங்களோட சம்பந்தி. வணக்கம் சார். வணக்கம். இந்தாங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார். அப்புறம் சார், நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கெல்லாம் டெல்லியில இருந்து வர்றாங்க சார். சரி, ஓகே, எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்தாங்க, எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ சார். எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே பையன். அவன் கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. லைஃப்ல இந்த நாட்கள் மறுபடியும் வராது இல்லையா? அப்புறம் சார், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் சார். வாங்க. அப்புறம் சம்பந்தி, பேசாம நிச்சயதார்த்தத்தை ஹோட்டலையே வச்சுக்கலாமா? சம்பந்தி, நிச்சயதார்த்தத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலாமே. எங்க வீட்ல எல்லா கல்யாணமுமே எங்க வீட்ல தான் நடந்திருக்கு. ஆனா சம்பந்தி, இது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன். உங்க வீட்ல இடம் பத்துமான்னு தெரியலையே. சரிங்க, இந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம். போயிட்டு வாங்க. சரிங்க, வரோம். வணக்கம். வாங்க. கார்த்திக் அண்ணா, இந்த சாக்லேட்ஸ நான் கொடுத்தேன்னு லக்ஷ்மி கிட்ட கொடுத்துறேன். ஓகே ஆண்டி. நிக்கில் என்கிட்ட சொல்லியிருந்தா லக்ஷ்மிக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆண்டி. நாங்க போயிட்டு வரோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வரோம். கொஞ்சம் ஊறுகாய் வைக்கிறேன். போதும் போதும். வேண்டாம் அர்ச்சனா, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன். அம்மா, நீங்க கம்மியா தான் சாப்பிட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க சின்னம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நேத்துல இருந்து நீங்க சரியாவே சாப்பிடல. இதே மாதிரி இருந்தீங்கன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம். சாந்தி, நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? நாம நினைச்ச மாதிரி அவர் நல்ல முடிவை தான் எடுத்துட்டு வருவாரு. நீ சாப்பிடு. அதெல்லாம் சரி, இவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா, முக்கியமா பேச போயிருக்காங்க. கண்டிப்பா டைம் ஆகும்ல. சாந்தி, நீ சாப்பிடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹாய். வாங்க சொல்லு அக்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்ன ஆதித்யா கால் பண்றான்? ஹலோ, வாட்? இல்ல இல்ல, நீ எனக்கு கிளியரா சொல்லு. Which hospital? What are you saying? Listen to me ஆதித்யா, நான் அடுத்த ஃப்ளைட்லயே உடனே கிளம்பி வரேன். You just take care. Okay? அக்கா, என்னாச்சு? அது என்னோட கிராண்ட்சனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா.
நான் உடனே போய் ஆகணும். அம்மா சுலோச்சனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சூர்யா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவான். நீ உன்னோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்க. சரி ஆண்டி. மாணிக்கம், அம்மா. என்ன இதெல்லாம்? வெளியில பூவெல்லாம் எப்படி காஞ்சிருக்கு பாருங்க. அம்மா, தோட்டக்காரன் வரல, மழை வரும்னு நினைச்சேன், அதனாலதான் தண்ணி ஊத்தல. மழையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அது எப்ப வருமோ வராதோ தெரியாது. முதல்ல செடிகளுக்கு தண்ணி ஊத்த சொல்லுங்க, போங்க. சரிங்கம்மா, நான் இப்பவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறேன். சரி. அர்ச்சனா, போமா, போய் ஒரு தடவை கார்த்திக்கு ஃபோன் பண்ணு. சரி பண்ணு. அவங்க வந்துட்டாங்க. என்னங்க, ஏன் நீங்க வர இவ்வளவு நேரம் ஆச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் பேசிட்டீங்களா? ஆமா சாந்தி, முதல்ல அவங்க உள்ள வந்து உட்காரட்டும். நீங்க வாங்க. உட்காருங்க. என்னங்க, அங்க என்ன நடந்தது? இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா? முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு சாந்தி. நாங்க பேசிட்டோம். அதெல்லாம் சரி, அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க? நிச்சயதார்த்தம் நடக்கும். நாங்க அவங்க கிட்ட பேசிட்டோம். அவங்க அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. சரிங்க, நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஏற்கனவே முடிவு செஞ்ச தேதியில தான். நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே வச்சுப்போம். என்னங்க இங்க பாரு சாந்தி, என்ன நடந்ததுன்னா, சம்பந்தி ஏற்கனவே எல்லாருக்கும் பத்திரிகையை கொடுத்து முடிச்சிட்டாரு. அங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில நாம அவங்க கிட்ட போய் தேதியை மாத்தணும்னு சொன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. இது நம்ம பொண்ணு கல்யாண விஷயம். நாம எதுக்காக அவசரப்படணும் சொல்லு? அதுவும் சரிதாங்க. நாம எல்லா ஏற்பாடையும் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கணும். சொல்லப்போனா இது வரைக்கும் நாம எதுவும் செய்யவே இல்லை. என்ன சொல்றீங்க கார்த்திக்? கார்த்திக், அவங்க செய்யற ஏற்பாடெல்லாம் பாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு தெரியும். அவங்க ரொம்ப ஆடம்பரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு, எல்லாத்தையோட பெஸ்டா இருக்கு, எல்லா வேலையும் ப்ரொஃபஷனலா இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. அவங்க முன்னாடி நாம சாதாரணமா இருப்போமோன்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ஏன்பா இப்படி எல்லாம் சொல்ற? என்ன நடந்ததுங்க? நாம இது வரைக்கும் பண்ண ஏற்பாடு பார்த்தா நாம அவங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்னு தோணுதுமா. நாம எல்லா ஏற்பாடையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த முறை எல்லாத்தையும் சரியா செய்யணும், ரொம்ப பெருசா நல்லபடியா செய்யணும். என்னப்பா, என்ன கார்த்திக், என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவும் புரியவே இல்ல. அம்மா, நாம எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்களோட ஏற்பாடெல்லாம் பாருங்க. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு டெல்லியில இருந்து ஸ்பெஷலா ஷெஃபை வர வச்சிருக்காங்க. கல்யாண வேலைகளை மேனேஜ் பண்றதுக்கு மேனேஜர் இருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் தனித்தனி ஆளுங்க செய்யறாங்க. வெட்டிங் பிளானர்ஸ் இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல புக்கிங் பண்ணிருக்காங்க. ஹோட்டல்லையா? அதைத்தானே நானும் சொல்றேன். அவங்க எல்லா ஏற்பாடையும் ரொம்ப மாடர்னா அற்புதமா பிளான் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நாம செஞ்சதெல்லாம் அவங்க செஞ்ச ஏற்பாடுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. லக்ஷ்மி என்னோட தங்கச்சி. நான் அவளை சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கார்த்திக், அவங்க ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்ல, அவங்க எதுவும் சொல்லல. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்பாடுகளை மட்டும் சொன்னாங்க. அவங்க செய்யற செலவுகள் நமக்கு தெரியணுங்கிற நோக்கத்துல இதை சொல்லல. அவங்க எல்லாத்தையுமே விருப்பப்பட்டு தான் செய்யறாங்க. ஆனா ஒண்ணு கார்த்திக், எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பிடிக்காது. எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம சம்பிரதாயப்படி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உன் கல்யாணம் எப்படி நடந்தது யோசிச்சு பாத்தியா?
நந்தினி கல்யாணம் எப்படி நடந்தது? அதுலலாம் நாம ஏதாவது குறை வச்சோமா? ஆனா பெரியப்பா அவங்களாம் எவ்வளவு செலவு செய்யறாங்க? செலவை பத்தி நான் பேசல கார்த்திக். அவங்க 1 லட்சம் செலவு பண்ணா நாம 2 லட்சம் செலவு பண்ணலாம். நாம செய்ய வேண்டியது என்னன்னா எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எல்லாருமே கல்யாணத்தை அவங்கவுங்க விருப்பப்படி தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோசனை இருக்கும். நம்ம வீட்டுல பிறந்த லக்ஷ்மியோட கல்யாணத்தை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டுல நடத்தணும்னு நினைக்கிறேன். இது நம்ம குடும்ப சம்பிரதாயம். அத நாம மதிச்சே ஆகணும்ல. அதெல்லாம் சரிங்க மாமா. ஒருவேளை நம்ம செய்யற இந்த ஏற்பாடு அவங்களுக்கு ரொம்ப கம்மியா தெரிஞ்சதுன்னா, அவங்கள மாதிரியே நம்ம குறை இல்லாம எல்லா ஏற்பாடையும் செய்யணும். அதனால கார்த்திக் சொன்ன மாதிரியே நம்மளும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடலாம். ஆனா சாந்தி, அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்னு நினைச்சு ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? ஹோட்டல்ல கல்யாணமா? நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, எல்லா சம்பிரதாயங்களையும் நம்ம வீட்டுல வச்சே நாம செய்யலாம். ஹோட்டலுக்கு எதுக்கு போகணும்னு? சின்னம்மா, நம்ம சமூகத்துல யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இல்ல. எல்லாரும் ஒரு மாதிரியே பாப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நடந்ததே கிடையாது. சரி, முதல்ல எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. சரிங்க, நான் போய் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீயும் வா. வா. சரி. எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேசிட்டோம்ல. ஆமாங்க, அதுவும் உண்மைதான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இந்த நார்மல் மேரேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க அப்படி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னும் பழைய காலத்து ஆட்களாவே இருக்காங்க. நம்ம நிக்கில் லட்சுமிக்கு மோதிரத்தை போட்டு விட்டது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா லக்ஷ்மி அப்படி கிடையாது. ஆனா ஒருவேளை அவளும் அவங்கள மாதிரி ட்ரெடிஷனலா இருந்தா நிச்சயமா நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. நீங்க என்ன சொல்றீங்க பெரியம்மா? ஆமா அர்ச்சனா, சூர்யா எனக்கு டிக்கெட் புக்கிங் செஞ்சிருக்கான். நான் கிளம்பியே ஆகணும். இவ்வளவு சீக்கிரமா வா? என்னால உங்களை மீட் பண்ண கூட வர முடியாது. மாப்பிள்ள கூட சேர்ந்து என்ன பாக்குறதுக்கு நீ யுஎஸ்க்கு வா. பாய். பாய். சுலோகா, இந்தாங்க உங்க டிக்கெட்ஸ். ஜாக்கிரதையா வச்சுக்கங்க. அக்கா, நீங்க இப்படி திடீர்னு கிளம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ராதிகா, திஸ் இஸ் லைஃப். வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. இங்க பாரு, என்னோட கிராண்ட்சன் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு சீக்கிரமா குணமாயிடும். தேங்க்யூ ஆண்டி. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கடவுள் மேல பாரத்தை போடு. நல்லா இரு, தைரியமா போயிட்டு வா. ஓகே ஆண்டி. சொல்ல பெரியம்மா, இது எங்க எல்லா சார்பாவும் உங்களுக்கான கிஃப்ட். தேங்க்ஸ் வந்தனா டியர். நீ கொஞ்சம் உன்னை பத்தியே யோசிக்க ஆரம்பி. சரி. பாலா. அம்மா. அக்கா, உங்களுக்கு என்னோட வளையல் டிசைன் பிடிச்சிருந்ததுல? இது உங்களுக்காகவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ. லவ் யூ ராதிகா. சார், அன்னைக்கு மட்டும் புக்கிங் கிடைக்காது சார், எல்லாமே ஃபுல்லா இருக்கு சார். ஒருவேளை பாசிபிள்னு சொன்னா நான் முன்னாடியே சொல்லிருப்பேன்ல. அது வந்து 2 monthsக்கு முன்னாடியே புக்கிங் ஆயிடுச்சு. ஆமா சார், வேற ஏதாவது முடியுமான்னு நான் பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். சுலோகா, கிளம்பலாமா? லேட் ஆகுது. சரி பிரதர்-இன்-லா, நாம கிளம்பலாம். நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி போயிடும். அப்படி சொல்லாது. நிச்சயமா நான் மறுபடியும் வருவேன். சரியா? சரி, வாங்க. பாய் ராகுல். பாய். வாப்பா சூர்யா. பிள்ளையாரப்பா, எங்க வீட்டு பொண்ணு லக்ஷ்மியோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். பிள்ளையாரப்பா,
உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும். கார்த்திக், அர்ச்சனா, நீங்க 2 பேரும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரி பெரியப்பா. கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது நம்ம வீட்டுல நடக்க போற கடைசி கல்யாணம், அதனால எல்லாத்தையும் ஆடம்பரமா செய்யணும். எதுக்கும் நீ கவலைப்படாத, நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடு. அண்ணா, இவருக்கும் இந்த கார்டை சீக்கிரமா அனுப்புங்க. அது என்னன்னா, இவரு ரொம்ப பிஸியா இருப்பாருல்ல. நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால நீங்க கார்டை சீக்கிரமா அனுப்பிட்டீங்கன்னா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவாரு. அவருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. பெரியப்பா, நாங்க 2 பேரும் கெஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பேர் பார்த்து இந்த இன்விடேஷன்ல எழுதிடுறோம். விநாயகா, போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த வேலையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க என்னோட சுலு அக்கா. அவங்க பக்கத்துல இருக்கும்போது டீ போட்டா கூட சந்தோஷமா இருக்கும். அது உண்மைதான். அர்ச்சனாவோட பிறந்த நாளை எவ்வளவு சூப்பரா கொண்டாடினாங்க. நம்ம அர்ச்சனாவை ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா இப்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சுலோச்சனாவை பார்க்க முடியாம போயிடுச்சே. ஆமா, அது உண்மைதான். அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் வாக்கிங் போயிருந்தோமே. கடவுளே, அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எல்லாரும். எங்களால நடக்கவே. அக்கா, என்னாச்சு சுகன்யா? ராகுலோட அப்பா அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் கொடுத்தாரு. அத நான் எங்க வச்சேன்னே எனக்கு ஞாபகம் இல்லக்கா. பர்ஸ்ல இருக்கான்னு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா பணம் கிடைக்கல. ஆமா, வீட்டுல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? எங்கேயாவது நீ மறந்து வச்சிருப்ப. பணம் கிடைச்சிடும், அதே நினைச்சு கவலைப்படாத. எங்க வச்சேன்னு யோசிச்சு பாரு. அர்ச்சனா, அந்த நேம் லிஸ்ட கொஞ்சம் எடுத்து கூட. பெரியப்பா வேண்டான்னு சொல்றாரு. அவர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? இது நம்ம கல்யாணம் மாதிரியோ நந்தினி அக்கா கல்யாணம் மாதிரியோ இல்ல அர்ச்சனா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வேணா பாருங்களேன், நம்ம லக்ஷ்மியோட கல்யாணம் பெஸ்டா நடக்கும். முதல் பத்திரிக்கையை நாம லக்ஷ்மியோட புகுந்த வீட்டுக்கு எழுதலாம். அர்ச்சனா, அவங்க பிரிண்ட் பண்ணிருக்கிற கார்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நாம இன்னும் கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா, இன்னும் நல்ல டிசைன்ஸா இருந்தா நல்லா இருக்கும். கார்த்திக், நம்மளோட கார்டும் நல்லதா இருக்கு. சின்னது பெருசுனால என்ன ஆக போகுது கார்த்திக்? அது மட்டும் இல்லாம இந்த டிசைன்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தானே பிரிண்ட் பண்ணிருக்கோம். சரி, சீக்கிரமா பேர் எழுதுங்க. ஐயோ, அத்தையோட பேரை கூட நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். நான் மறந்தே போயிட்டேன். அத்தையா? அவங்க வருவாங்களா? அவங்க இங்க வந்தா பெரிய ப்ராப்ளம் ஆகுமே. லக்ஷ்மியோட புகுந்து விட்ட ஆளுங்களுக்கு தான் ப்ராப்ளம். நிச்சயமா அத்தைக்கு அவங்கள பிடிக்காது. அத்தை நம்மள பார்த்தே மாடர்னா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ? சரி, நான் பெரியப்பா கிட்ட பேசுறேன். நெக்ஸ்ட் யாரா? நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் என்கிட்ட கொடுக்கவே இல்லையே, அதையும் கொடுத்துடுங்க. என்ன? அப்புறம் பிந்து சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கும் கார்டு அனுப்பணும். ஓ, அவன் வருவானா? அவன் இங்க வந்தாலும் ஓவரா சீன் போடுவான், எரிச்சல் தான் வரும். பிந்து எப்படிதான் அவனெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காளோ தெரியல. கார்த்திக், சில சமயம் எனக்கு கூட என்ன தோணும்னா, பிந்து சந்தோஷமா இல்லைன்னு தோணும். ஏன்? அன்னைக்கு பிந்து பிருத்விராஜ் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமா இருந்தா. அவனை மிஸ் பண்ணிருப்பா. இல்ல கார்த்திக், அது பிருத்விராஜ் அவளுக்கு போன் பண்றதே இல்ல. அவன் பிஸியா இருந்திருப்பான் அர்ச்சனா. ஆமா, உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பாத்துக்கறானா? ஏன், உங்க வைஃப் உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறது இல்லையா? சரி, அடுத்து சொல்லு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. சாதாரணமா கல்யாணம்னாலே நிறைய விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா செய்யணும். இங்க பாருங்க, நீங்க உங்க ஆரோக்கியத்தை பத்தியே யோசனை பண்ணுங்க.
நந்தினியோட கல்யாண நேரத்துல நாம எதுவுமே செய்யல. மாப்பிள்ள நம்மள எதுவுமே செய்ய விடலையே. லக்ஷ்மி கல்யாண ஏற்பாடையெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல ஒரு விதமான வேதனை ஏற்படுதுங்க. நம்ம பொண்ணு நந்தினிக்காக நாம எதுவுமே செய்யலையே. ஆனா அவளுக்கு என்ன வேணுமோ நாம அதை கொடுத்துருக்கலாம். நம்ம மாப்பிள்ள உண்மையிலேயே அந்த விஷயத்துல தெளிவா தான் இருந்தாரு. கொடுக்கல் வாங்கல்லாம் முக்கியம் கிடையாதுன்னாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமாவே இருக்குங்க. எல்லாம் எப்படி நடக்கும்? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும்.